அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வாரம் ரிஷபராசி இந்த 7 நாட்கள், அதாவது இந்த வாரம் எப்படி இருக்கும்? அற்புதமான விறுவிறுப்பான உணர்ச்சியான வாரம். மேஷராசிக்கு உணர்ச்சிகரமான வாரம். எல்லாவற்றிலும் உணர்ச்சி ஏற்படும். அன்பின் உணர்ச்சியாக இருக்கும், கோபத்தின் உணர்ச்சியாக இருக்கும், உணர்ச்சிக்கே உணர்ச்சி கொடுக்கக்கூடிய. கிராமத்தில் சொல்லுவாங்க, சூடு சோர்னு இல்லையாப்பா, ஏன்னா வேலைக்கு போகணும், ஏன்னா படிக்கணும்னா இந்த வாரம் முயற்சிகள் திருவினையாக்கும் என்பது போல வீறு கொண்டு எழுவீர்கள். அதெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு போக 10 ரூபா சம்பாதிப்பன்ற ஒரு தைரிய ஸ்தானம். ஊருக்கு மரியாதை உங்களால் ஏற்படும், அல்லது மரியாதை செய்கின்ற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆக ரிஷபம் என்றால் உணர்ச்சிகளின் உடைய சங்கமம். இப்பொழுது ஆணும் பெண்ணுமாக இருந்தால், குறிப்பாக பருவ மங்கைகள், பருவ காளையர்கள், இவர்கள் காதலை தெரிவிப்பார்கள். ரிஷபம் இந்த வாரம் காதலுக்கு உண்டானது, அல்லது தாய் தந்தையரை காதலிப்பார்கள், அல்லது பாச போராட்டங்கள், பிரிந்த சொந்தங்கள், நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன், இல்லை அம்மா குழந்தையை பார்க்க வருவார்கள். ஆக உணர்ச்சிகள், இன்ப உணர்ச்சி அதிகமாக இருக்கும். பருவ குழந்தைகளுக்கு கண்கள், இப்போ கண்ணாடி குறைபாடாக இருக்கிறவங்க, கண்ணு குறைபாடாக இருக்கிறவங்க இப்போ கண்ணாடி மாற்றுவாங்க. ஸோ இப்போ ரிஷபம் பார்வைகளினுடைய உச்சம், உணர்ச்சிகளின் உச்சம், உணர்வுகளின் உச்சம், உறவுகளின் உச்சம். இந்த வார ரிஷப ராசிக்கு உணர்ச்சிகள் சங்கமம், உறவுகளின் சங்கமம், பார்வைகளின் சங்கமம். இதனால் வரை பார்க்காதவங்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க. குறிப்பாக படம் பார்ப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேருமே தான் இந்த வாரம் போன வாரத்தினுடைய விட்டு போன சீரியலும் சரி, விட்டு போன உறவும் சரி, அல்லது விட்டு போன படமும் சரி, ஆக திரைத்துறையில் அல்லது திரைத்துறை அல்லது கலைத்துறை, இந்த துறை சம்பந்தப்பட்ட உணர்ச்சி மிகுந்த படங்களை பார்ப்பார்கள். அதனால் வீடுகளும் சரி, நாடுகளும் சரி, உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பிலும் உணர்ச்சியினுடைய ஆசையில் உங்கள் ஆசை நிறைவேறும் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது ரிஷபம் இதனால் வரைப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். நன்றி, நமஸ்காரம். இந்த வாரம் நாம் 12 ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம். ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம், இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும், முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும், அல்லது 6 மாதத்துக்கு பார்த்தே தீரணும். இது விதி. ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க. நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கான்னா கிடையாது. ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் 9176 90 91 92 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.